விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபரை போலீஸ் தேடி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சிறுமி அவரின் உறவினரின் பாதுகாப்பில் வளர்ந்து வருகிறார். சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் இந்த சிறுமியை அவரின் உறவினர்கள் வெளியூரில் தங்க வைத்து படிக்க வைக்கின்றனர். இந்த நிலையில் உடல் நல குறைபாடு காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் சிறுமி ஊருக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். தொடர்ந்து அதற்காக சிகிச்சை எடுத்து வந்த சிறுமி உறவினர்கள் பராமரிப்பில் இருந்து வந்தார். இந்த நிலையில் சிறுமியை வீட்டில் விட்டுவிட்டு அவரின் உறவினர்கள் வேலைக்கு சென்று விட்டனர். இதற்கிடையே இயற்கை உபாதை கழிப்பதற்காக வீட்டிற்கு வெளியே சென்ற சிறுமி அதன் பின் திரும்பி வரவில்லை. நீண்ட நேரம் கழித்து வீட்டுக்கு திரும்பி வந்த சிறுமியின் உடைகள் ஏற்ற இறக்கமாகவும் உடல் முழுவதும் புழுதி ஒட்டி இருப்பதை உறவினர்கள் கவனித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்து சிறுமியிடம் என்ன நடந்தது என அவர்கள் விசாரித்திருக்கின்றனர். அப்போது பேசிய சிறுமி, பக்கத்து வீட்டில் இருக்கும் முருகன் என்பவர் தனக்கு ஜூஸ், பிஸ்கட், கடலை மிட்டாய் வாங்கிக் கொடுத்து சாப்பிட செய்தார் வன்புணர்வு. சிறிது நேரம் கழித்து அவரின் வீட்டுக்குள் அழைத்து சென்று முருகன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமி தெரிவித்திருக்கிறார். மேலும் இதேபோல முருகனின் வீட்டுக்கு அடிக்கடி வரும் நபர்களான பாண்டியராஜ், ஜவஹர், தேவராஜ் ஆகியோரும் வெவ்வேறு சமயங்களில் தன்னை பாலியல் வன்புணர்வு செய்ததாக சிறுமி கூறியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் முருகனின் வீட்டுக்கு அவரை தட்டி கேட்க சென்றுள்ளனர். அப்போது சிறுமியின் உறவினரை கண்டதும் முருகன் அங்கிருந்து ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவம் குறித்து அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியிடம் விசாரணை நடத்தி முருகன், பாண்டியராஜ், ஜவஹர் ஆகியோரை கைது செய்தனர். மற்றொரு நபரான தேவராஜ் தலைமறைவாக உள்ளார். அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது என்றனர்.